கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 126 அதனுடைய 2வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லி கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். எல்லா 3வது வாரமும் மீட்டிங் முடிச்சுட்டு வர்ற டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை அப்பாயின்மெண்ட்டு கொடுப்பேன். இன்னைக்கு நவம்பர் 18 அப்பாயின்மெண்ட்டு டே. காலையில் 7 மணிலேருந்து நைட்டு 12 மணி வரையும் அந்த அப்பாயின்மெண்ட்டு போகும். அந்த அப்பாயின்மெண்ட்டில் வர்றவங்களுக்கு கர்த்தர் இந்த மாதம் என்ன செய்வார்னு சொல்லியிருக்கிறார் முன்னாடியே. அவர்கள் சிரிக்கவே இல்லைன்னா, துக்கத்தோடையே இருப்பாங்கன்னா, இந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு அவர்களுடைய வாயை நகைப்பினாலும் அவர்களுடைய நாவை ஆனந்த சத்தமா சந்தோஷமா அவங்க பேசுற நாளாய் மாற பண்ணுவேன். இது அவங்க சொல்றாங்களே இல்லையோ, இவங்களை பார்க்கிற புறஜாதிகள் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியத்தை செய்தாருன்னு சொல்லுவாங்களாம். அதனால அப்பாயின்மெண்ட்டுக்கு மறக்காம வாங்க. அப்பாயின்மெண்ட் நம்பரு திரையில் போடப்பட்டிருக்குது. மன அழுத்தத்தில் இருக்கிறவங்க, பிசாசு போராட்டத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, கவுன்சிலிங் தேவைப்படுறவங்க எல்லாரும் அந்த அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக உபவாசத்தோடும் ஜெபத்தோடு இருந்து நான் ஜெபிப்பேன். அநேகர் மாதம் வந்து விடுதலை ஆகி கொண்டிருக்கிறாங்க தேவ பிள்ளைகளே. அதனால் தூரத்தை பார்க்காதீங்க, மழை வெயிலை பார்க்காதீங்க, வண்டி கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க. எல்லா தடையும் தாண்டி நீங்கள் வாங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க காத்திருக்கிறேன். நவம்பர் இன்னைக்கு காலையில் 7 மணியிலிருந்து நைட்டு விடிய நாளும் நான் இருப்பேன். ஸோ எப்படி இதை பண்ணுறீங்கன்னு நிறைய பேர் கேட்பாங்க. உங்களை நினைக்கும் போது கர்த்தர் அந்த பலனை எனக்கு தந்துடுறாரு. ஸோ அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கும். உங்களுடைய வாயை நகைப்பினாலும் உங்களுடைய நாவ ஆனந்த சத்தத்தினாலும் அவர் நிறைப்பார். உங்களுக்கு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிப்போமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காய் நன்றி. இன்னைக்கு அப்பாயின்மெண்ட்டுக்கு தடையில்லாமல் இந்த பிள்ளைகளை கொண்டு வார். தடைகளை எல்லாம் மாற்றும். இயேசு நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறக்காம வாங்க.